அனைத்து மலேசியர்களும் ஒன்றுபட்டு நிற்க வேண்டும் என்றும் எந்தவிதமான இன பாகுபாடுகளையும் நிராகரிக்க வேண்டும் என்றும் வீடமைப்பு மற்றும் உள்ளூராட்சி துறை அமைச்சர் நா கோர்மிங் அழைப்பு விடுத்துள்ளார். குறிப்பாக நெருக்கடியான காலங்களில் ஒற்றுமை, நல்லிணக்கம் மற்றும் பரஸ்பர மரியாதை ஆகியவை தேசத்தின் வலிமைக்கு அடித்தளமாக அமையும் என்று அவர் வலியுறுத்தினார். உலகம் நெருக்கடியில் இருக்கும் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு மலேசியரும் ஒரு புதிய உறுதியை கொண்டிருப்பது அவசியம் என்றும் அது ஒரே தேசமாக ஒன்றுபட்டு நின்று சவால்களை ஒன்றாக வெல்வதே என்றும் அவர் கூறினார். மேலும் மக்களின் சுமையை குறைப்பதில் பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கத்தின் முயற்சிகளுக்கு ஆதரவளிக்குமாறும் பொறுப்புடன் செயல்படுமாறும் தேசிய ஒற்றுமையையும் பொருளாதார வளர்ச்சியையும் சீர்குலைக்கக்கூடிய எதிர்மறை உணர்வுகளை பெருக்குவதை தவிர்க்குமாறும் அவர் மலேசியர்களை கேட்டுக்கொண்டார். சில அண்டை நாடுகள் எரிசக்தி நெருக்கடியை அறிவித்திருந்த போதிலும் மலேசியர்கள் இன்றும் உலகின் மிக குறைந்த பெட்ரோல் விலைகளில் ஒன்றை அனுபவித்து வருகின்றனர் என்று சுட்டிக்காட்டிய அவர் மேலும் இந்த சூழ்நிலையை சமாளிக்க அரசாங்கம் பல்வேறு முன் முயற்சிகளை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். வேற்றுமையில் மலேசியாவின் ஒற்றுமையே நமது மிகப்பெரிய சொத்து. எனவே பல தலைமுறை மலேசியர்கள் கடினமாக உழைத்து உருவாக்கிய நம்பிக்கையையும் புரிதலையும் எந்த ஒரு பொறுப்பற்ற கருத்துகளும் சிதைப்பதற்கு நாம் அனுமதிக்க கூடாது என்று நேற்று இரவு ஊடகங்கள் உடனான பேரா DAP 2026 ஹரிரயா ஐடில் ஃபித்ரி இரவு விருந்து நிகழ்வின் போது அவர் தனது உரையில் இதனை தெரிவித்தார். இணையத்தை குழந்தைகள் மற்றும் குடும்பங்களுக்கு பாதுகாப்பானதாக மாற்றுவதற்கான முயற்சிகள் தொடர்பான திட்ட வரவை மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமிடம் கடந்த திங்கட்கிழமை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்தானா புக்கிட் துங்குவில் நடைபெற்ற ஒரு சந்திப்பில் தகவல் தொடர்பு அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபாஜில் இணைய பாதுகாப்பு சட்டம் 2025 செயல்படுத்துவது குறித்து மாமன்னருக்கு விளக்கினார். இந்த சட்டம் குறிப்பாக இளம் பயனர்களுக்கு பாதுகாப்பான டிஜிட்டல் வெளியை உறுதி செய்வதில் இணையதளங்களுக்கான தெளிவான பொறுப்புகளை நிறுவுவதை நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். மேலும் அவர்களை பாதுகாக்கும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக ஊடக கணக்குகளை தொடங்குவதை தடுப்பதற்காக வயது சரிபார்ப்பு வழிமுறைகளை அறிமுகப்படுத்துவதையும் இது உள்ளடக்கி உள்ளதாக தெரிவித்தார். மலாய் ஆட்சியாளர்களையும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களையும் குறிவைக்கும் போலி கணக்குகள் தொடர்பான சிக்கல்களையும் இந்த சட்டம் கையாளும் என்று ஃபாமி தெரிவித்தார். மது மற்றும் போதைப் பொருள் பயன்படுத்தி வாகனம் ஓட்டிய ஓட்டுநர் சம்பந்தப்பட்ட விபத்தை தொடர்ந்து குடித்துவிட்டு வாகனம் ஓட்டி மரணத்தை விளைவிக்கும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிப்பது குறித்து பரிசீலிக்குமாறு எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் மாச்சாங் தொகுதியைச் சேர்ந்த வான் அமாட் ஃபைசால் வான் அமாட் கமால் கேட்டுக் கொண்டுள்ளார். 2020 ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் இயற்றப்பட்ட கடுமையான தண்டனைகள் குடித்துவிட்டு வாகனம் ஓட்டும் குற்றவாளிகளை தடுப்பதில் தோல்வி அடைந்து விட்டதாகவும், எனவே குடிபோதையில் வாகனம் ஓட்டி மரணத்தை ஏற்படுத்தும் ஓட்டுநர்களுக்கு மரண தண்டனை விதிக்க வழிவகுக்கும் வகையில் சட்டத்தை திருத்துவது குறித்து ஆராயுமாறு அரசாங்கத்தை கேட்டுக்கொள்வதாக அவர் தெரிவித்துள்ளார். போதையில் இருக்கும் ஒருவர் வாகனம் ஓட்ட தேர்வு செய்யும் போது அவருக்கு கொலை செய்யும் நோக்கம் இருப்பதாக சட்டம் கருத வேண்டும். ஏனெனில் அவர்களின் செயல்கள் மற்றவர்களை கொல்லும் அதிக ஆபத்தை கொண்டுள்ளன என்று அவர் தெரிவித்துள்ளார். வயதான தனது வீட்டு உரிமையாளரை கொலை செய்ய போவதாகவும் அவரின் வீட்டை எரித்து விடுவதாகவும் மிரட்டியதாக கூறப்படும் எகிப்து நாட்டு பிரஜை ஒருவரை காவல்துறை கைது செய்துள்ளது. இச்சம்பவம் புக்கிட் ஜாலினில் உள்ள கம்போங் முஹிபா PPR குடியிருப்பில் நிகழ்ந்துள்ளது. 20 வயதுடைய அந்த சந்தேக நபர் பாதிக்கப்பட்டவரின் வீட்டில் ஒரு அறையை வாடகைக்கு எடுத்திருந்ததாக கோலம்பூர் காவல்துறை தலைவர் டாக்டர் ஃபாடில் மாசூஸ் கூறினார். 70 வயதுடைய பாதிக்கப்பட்டவர் அளித்த புகாரின் பேரில் கடந்த வியாழக்கிழமை அதிகாலை எகிப்தியர் அந்த வளாகத்திலேயே தடுத்து வைக்கப்பட்டார். மாதாந்திர வாடகை கட்டணம் தொடர்பான தகராற்றை தொடர்ந்து சந்தேக நபர் இச்செயலில் ஈடுபட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. செராஸ் மாவட்ட காவல் தலைமையகத்தைச் சேர்ந்த ஒரு குழு அதிகாலை 12:49 மணிக்கு அந்த சந்தேக நபரை கைது செய்தது. சோதனையில் அவரிடம் செல்லுபடியாகும் பயண ஆவணங்கள் எதுவும் இல்லை என்பதும் தெரிய வந்தது. குற்றவியல் மிரட்டல் விசாரணைகளுக்காக அந்த சந்தேக நபர் ஆரம்பத்தில் மார்ச் 26 முதல் 3 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். குடிநுழைவு குற்றங்களுக்காக அவர் இன்று முதல் மேலும் 14 நாட்களுக்கு நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார்.
கடந்த புதன்கிழமை கலாமாவில் உள்ள ஒரு வீட்டின் முன்பு குழந்தையின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது தொடர்பாக 5 சந்தேக நபர்களின் காவல் நேற்றிலிருந்து மேலும் 3 நாட்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. பிறப்பை மறைத்ததற்காக தண்டனை சட்டத்தின் 318வது பிரிவின் கீழ் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு வருவதாக அலோர் காஜா காவல்துறை தலைவர் அமாட் அபுபக்கர் தெரிவித்தார். வியாழக்கிழமை குழந்தையின் தாய் என்று நம்பப்படும் 19 வயது பெண்ணும் அவரது காதலரும் சுமார் 4 மாதங்களுக்கு முன்பு புதைக்கப்பட்டதாக நம்பப்படும் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது தொடர்பாக காவலில் வைக்கப்பட்டனர். மேலும் அந்த பெண்ணின் குடும்பத்தைச் சேர்ந்த அவரது தாய், மூத்த சகோதரி மற்றும் தம்பி ஆகிய 3 பேரையும் காவல்துறை காவலில் வைத்துள்ளது. இவர்கள் அனைவரும் 16 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.